சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அட கடவுளே, இவளை கட்டின பாவத்துக்கு என்னென்னலாம் அனுபவிக்க போறனோ தெரியல. இப்படி பண்ணிட்டு இருக்காளே பாதகத்தி. யோ நெட்ட மாமா, என்ன நொட்டிட்டா இருக்க? ஒழுங்கா பேனை பார்த்து தொலையா. கிட்டத்தட்ட அரை மணி நேரமா தலையை நோண்டிட்டு இருக்கா. ஒரு பேனு கூட என்ன எடுக்கல. ஒழுங்கா பேன் பாரு. சப்பா, என்ன கடி என்ன கடி. அங்க எங்கன்னு தலை ஃபுல்லா அரிச்சிட்டு தான் கிடக்கு. இந்த மனுஷன் ஒழுங்கா பேனு பாப்பான்னு பார்த்தா ஒரு மண்ணும் பார்க்க தெரியல. ஏன் சின்ன பொண்ணு, நானும் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா இந்த கண்ணை உருட்டி உருட்டி உன் தலையை நோண்டி நோண்டி பாத்துட்டே பார்த்துக்க. ஒரு பேனு கண்ணுல கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு உன் தலையில ஒரு பேனும் இல்ல. நல்ல சுத்தபத்தமா தான் இருக்கு. ஆனா நீ தான் ஒரே பேனு கடிக்கீங்க. யோ நெட்ட, கடிக்கிற எனக்கு தெரியாது. ஒழுங்கா மூடிக்கிட்டு பேனை பாரு. ஒரு 10 பேனாவது பொறுக்குனாதான் அந்த இடத்த விட்டு நவுடுவேன். ஐயோ, இந்த நெட்டச்சி வேற விட மாட்டா போல. நான் இப்படி பேனு பாக்குறத என் அம்மாக்காரி மட்டும் பார்த்தா நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை சும்மா நறுக்குன்னுலா கேப்பா. அதுக்குள்ள எப்படியாவது எஸ்கேப் ஆயிடான்னு பார்த்து இந்த நெட்டச்சி விட மாட்டா போலயே. ஏன் நெட்ட பயலே, உச்சம் தலையில தான் கடிக்குது. அங்கதான் நிறைய கிடக்குன்னு நினைக்கேன். பாருயா பாரு. ஆமா, இது மண்டையா இல்ல குருவி கூடான்னு தெரியல. ஒரு மண்ணு இருந்த மாதிரி இல்ல. அங்க கடிக்க இங்க கடிக்கிற உசரதான் போட்டு வாங்குறான். பேசாம இவளுக்கு மொட்டையை தான் அடிச்சு விடணும். நட்ட பைய, ஒரு பொண்டாட்டிக்கு ஒழுங்கா பேனு பார்க்க தெரியல. இவெல்லாம் என்ன புருஷன்? ஐயோ கடவுளே, அம்மா வந்துடக்கூடாது. இவ வேற விட மாட்டா போலயே. சின்ன பொண்ணு, எனக்கு பாத்ரூம் வருது பாத்துக்க. போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வந்துடட்டுமா? ஐயோ நெட்ட மாமா, என்னைய சொல்ற? கக்கூஸ் பண்ணுமோ? ஆமா சின்ன பொண்ணு, ஆமா. ரொம்ப அவசரமா வருது பாத்துக்க. போயிட்டு ஒரு 5-10 நிமிஷத்துல வந்துடட்டுமா? ஆமா, இது நல்ல கதையா உள்ள இருக்கு. கக்கூசு போறேன்னு ஒரேடி அங்க கடந்து தூங்கறதுக்கா? ஒன்னும் தேவையில்ல. 10 பேனை சீக்கிரமா பொறுக்கி தந்துட்டு அதுக்கப்புறம் கக்கூஸ்க்கு போ, இல்ல எவ கூடனாலும் போ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எப்படி சிக்கிருக்கேன் பாத்தியா? என்ன சொன்னாலும் விட மாட்டா போலயே. சின்ன பொண்ணு, உன் தலையில பேன் இருந்தமா இல்ல, ஏகப்பட்ட பொடுகா இருக்கு. கொஞ்சம் புண்ணா இருந்த மாதிரி இருக்கு பத்துக்கு. அதான் உனக்கு இப்படி அரிக்குது. மத்தபடி பேன் எல்லாம் எதுவும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பார்பர் ஷாப்பா பார்த்து மொட்டைய கிட்டே நல்லா அழிச்சு விட்டேன்னு வச்சுக்கேன். அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. என்னது, மொட்டை அடிக்கணுமா? இல்ல சின்ன பொண்ணு, அது தலை ஃபுல்லா ரொம்ப அரிக்குதுன்னியா. அதான் மனசு கஷ்டமா இருந்து அதான் மொட்டை லைட்டா போட்டுடலான்னு பார்த்தேன். அதான் மொட்டை போட்டதான் உனக்கு கடை முடி வளர்ந்துருமே. ஓ நெட்ட, மூடிக்கிட்டு பேன் பாக்குற வழிய பாரு பத்துக்க. அதுக்கு மேல ஏதாச்சும் பேசினா சமுட்டி விடுவேன் சமுட்டி. கிறகம் பிடிச்சவா. இவ்வளவு கல்யாணம் பண்ண பாவத்துக்கு பியானு வேற பாக்கணுமா? பியானு ஏன் அம்மா பார்த்தாலும் அசிங்கமா போயிடும். ஊர்ல இருந்து யாராச்சும் இங்க வந்து இதை பார்த்துட்டோம்னா ரொம்ப கேவலமா போயிடும். ஐயோ 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 ஐயோ, இந்த கொடுமை எங்கேயாச்சும் நடக்குமா? நான் என் பையனை எப்படி எல்லாம் தாளாட்டி சீராட்டி வளர்த்தேன். இந்த மூதேவி நடு வீட்டுக்குள்ள இருந்துட்டு என் பையனை பேடு பார்க்கலாம் விட்டுருக்கா. இத பார்க்க என் கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரா அடியுதே. ஐயோ, என் அம்மா வேற பார்த்துட்டாலே. ஐயோ, இப்ப அலப்பற பண்ணி ஊரை கூட்டாம இருந்தா சரிதான். ஏம்மா சீ, வாய மூடு. மானம் கெட்டவனே, நான் உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தேன். இப்போ என்ன படிக்கட்டுல உட்கார்ந்து உன் பொண்டாட்டிக்கு பேனா பாக்க பியானு? என்ன தேவை விளக்கமாற கையமா வந்திருக்கிய? ஏன் கத்திட்டு கிடக்கிய? உங்க தலையிலும் பியானு கிடக்குன்னு சொன்னீல்ல, உட்காருங்க. உங்க பையன் அழகா பார்த்து விடுவாரு. சே நெட்டச்சி, எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இந்த விளக்கமாராச்சும் ஒன்று வெளுக்கிற போல தான் இருக்கு. இவ்வளவு கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? எது கத்தை இப்ப வந்ததுல இருந்து கத்திக்கிட்டே கிடக்கிய? வீட்டுல ஏதாச்சும் வேலை செய்யணும், அங்க வலிக்கு இங்க வலிக்குன்னு வந்தால படுத்துக்கிறா. இப்ப என் மொவே உனக்கு பியானு பார்க்கணும் என்ன? ஏலே, எழுந்துற முதல்ல. ஏம்மா, இந்தா எழுந்துறேன். சின்ன பொண்ணு, உனக்கு அப்புறமா பியானு பாக்குறேன். நெட்ட பயலே, இப்ப மட்டும் இங்க இருந்து எழுந்த கோலகையை உடைச்சந்தால தலைகளை நட்டி வச்சிருவேன் பாத்துக்க. ஐயோ, இப்ப எழுந்துனா இவா திட்டுவா, எழுந்துலனா என் அம்மாக்காரி திட்டுவா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏ கிருவகாரா, உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். எழுந்து தொலையாம்ல. ஏத்தே, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கே தலையில ஒரே பியானு கடியா இருக்கு. அதான் இந்த மனுஷனை பார்க்க விட்டுருக்கேன். இந்த மனுஷன் அரை மணி நேரமா போட்டு தலையை கிண்டுன்னு கிண்டானே தவிர ஒரு பியானு கூட எடுத்துறல. 10 பேனு பொறுக்கி எடுத்ததுக்கு அப்புறம் தான் எழுந்து விடுவேன்னு சொல்லியிருக்கேன். சும்மா இங்க வந்து கணச்சிட்டு கிடக்காது. எவையா ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. செடு செருப்ப மூதேவி நாயே. நான் கணச்சிட்ட வரைக்கும் விளக்குமாறு எடுத்து அந்த மூஞ்சில போட்டேன்னா மூஞ்சி முகரெல்லாம் அப்படியே குத்திட்டு பிஞ்சிட்டு ஓடிட மாத்துக்க. யோ நெட்ட மாமா, உன் ஆத்தக்காரிட்டு சொல்லி வை பத்துக்க. அந்த காலை வச்சு ஒரு எத்தினா பறந்து போய் பக்கத்து பில்டிங்ல உளுந்து கிடப்பாவோ பத்துக்க. ஐயம்மா, எனக்கு சுட வடை சாப்பிடணும் போலே இருக்குமா. நீதான் நல்ல கீரை வடை செய்வாளா? கொஞ்சம் செஞ்சு எடுத்துட்டு வாமா. நீ கெட்ட கேட்டு கொடுக்க கீரை வடை கேக்குது என்ன? கீரை வடை இல்லம்மா, நீ நல்லா செய்வாளா? மானம் கெட்ட பையலே, இப்படி பொண்டாட்டிக்கு பியானு பார்த்துட்டு திரியிருக்கியா? வெக்கமா இல்ல?
ஊர்ல எவனாவது பார்த்தா உன் மூஞ்சில காரி துப்ப மாட்டான். எத்தே எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த நெட்ட மாமா எனக்கு பியான் பார்த்து விடுறது பிரச்சனையா, இல்ல இவர் எனக்கு பியான் பார்த்து விடுறத ஊர்ல எவனாச்சும் பார்த்தா இவர் மூஞ்சில காரி துப்பிடுவாருன்னு சொன்னீங்களே, அது பிரச்சனையா? எது பிரச்சனைன்னு தெளிவா சொல்லுங்க. சே நெட்டச்சி, நீ பேசுற வாய்க்கு உன் வாயை கிழிச்சு உன்னை நார் நாராக்கல. நான் உன் மாமியா கிடையாது பத்துக்க. கிளவி நீ அந்த ஆளை கத்திட்டே கடை. ஐயோ நெட்ட மாமா நல்லா பாரியா, ஒரே இடத்துல கிண்டாது. இந்த காது பின்னாடி லைட்டா கடிக்க மாதிரி இருக்கு, அந்த சைடு பாரு. செடுபட்ட சிரிக்கி, நான் இங்க ஒருத்தி நின்று காட்டு கத்து கத்திட்டு இருக்கேன். உனக்கு காது பின்னாடி கடிக்குது, அங்க கடிக்குது, இங்க கடிக்குது, பியாச்சு வேற. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு மத்த ஆளையில கிருஷ்ணனை ஊத்தி குளிச்சு விடல. என் பேர் பொண்ணு தான் இல்ல. ஏத்தே அதான் உங்க பையன் கீரை வடை போட சொன்னாவல்ல, போங்க தே போய் போடுங்க. இந்த விளக்குமாற இந்த கீழே போட்டு போங்க. அந்த ஆளை கிச்சன்ல விளக்குமாரோட எடுத்துட்டு போயிடாதீங்க. மூதேவி, திமிர்ல ஆடுற திமிர்ல உன் திமிர அடக்கறேன்டி. ஏன் சின்ன பொண்ணு நீ இப்படி இருக்கா? எங்க அம்மாக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுக்கியா? யோ நெட்ட மூட்டு பேனை பாறையா, உனக்கே நான் ஒரு மரியாதையும் கொடுக்கறது இல்ல, இதுல உன் அம்மைக்கிற மரியாதை கொடுக்கணுமோ? ஒழுங்கா 10 பேனை பொறுக்கி தந்துட்டு எந்தாலையும் போ. சை, இதுங்க ரெண்டத்துக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சவரை நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே நல்லா வியூஸ் போயிருந்து. ஆனால் ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் எதுவுமே ஏறவே இல்லை. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது சுத்தமாக வியூஸ் போகவே இல்லை. என்ன ரீசன்னே தெரியல. அது வந்து யூடியூப் சைடு தான் ஃபால்ட்டு, சஜஷனில் காட்டவே இல்லை. சரி, அதனால தான் ரொம்ப லாங் கேப் வேறு விட்டுட்டேன்ல, அதனால் போகலே என்னன்னு தெரியல. சரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரை நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஹாய் சொல்லியிருந்தாங்க. அவங்க நேம் வந்து மென்ஷன் பண்ணலை. அவங்க ஐடியில வந்து பாண்டியன் காளீஸ்வரி அப்படின்னு இருந்தது. ஹாய் பாண்டியன் காளீஸ்வரி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி ஹாய் சொல்லணும் அப்படின்னா நீங்களும் உங்கள் நேமை எனக்கு கமெண்ட்டில் டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வீடியோவில் ஹாய் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.